ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், மனிதனின் அகங்காரம்தான் மாயை. இந்த அகங்காரமே எல்லாவற்றையும் திரையிட்டு வைத்திருக்கிறது. நான் இறந்தால் தொந்தரவு தீர்ந்தது. எதையும் செய்பவன் நான் அல்ல என்ற உணர்வு இறையருளால் ஏற்படுமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிடுகிறான். பிறகு அவனுக்கு பயமில்லை. இந்த மாயை, அதாவது நான் என்பது மேகம் போன்றது. ஒரு சிறு மேகத்தின் காரணமாக நம்மால் சூரியனை பார்க்க முடிவதில்லை. மேகம் விலகினால் பார்க்க முடிகிறது. குருவின் அருளால் ஒருமுறை இந்த நான் விலகிவிடுமானால் இறைக்காட்சி கிடைக்கிறது. சாக்ஷாத் இறைவனான ராமர் 2 அடி தூரத்தில்தான் இருக்கிறார். சீதை என்ற மாயை நடுவில் இருப்பதால் லக்ஷ்மணனாகிய ஜீவனுக்கு அந்த இறைவனை பார்க்க முடியவில்லை. இதோ பாருங்கள், இந்த சிறு துணியால் என் முகத்திற்கு முன்னால் திரையிடுகிறேன். இப்போது உங்களால் என்னை பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் வெகு அருகில்தான் இருக்கிறேன். இவ்வாறுதான் இறைவன் எல்லோரை விட நமக்கு மிக அருகில் இருக்கிறார். இருந்தாலும் இந்த மாயையாகிய திரை இருப்பதால் அவரை பார்க்க முடியவில்லை. மனிதன் சச்சிதானந்து இயல்பினன். ஆனால் மாயை அல்லது அகங்காரத்தினால் பல்வேறு தளைகள் ஏற்பட்டுவிட்டன. இதனால் அவன் தன் உண்மையான இயல்பை மறந்துவிட்டான். தளைகள் ஒவ்வொன்றாக வரவர மனிதனின் இயல்பும் மாறுகிறது. கருப்பு கரை வேட்டி உடுத்தவனை பாருங்கள். நிதுபாபுவின் காதல் கீதங்கள், சீட்டாட்டம், உலாவச் செல்லும்போது கையில் ஒரு தடி, இவையெல்லாம் அவனிடம் தானாகவே வந்து சேரும். ஒல்லியாக இருப்பவனும் கூட காலில் பூட்ஸ் அணிந்து கொண்டால் சீட்டி அடிக்க ஆரம்பித்து விடுகிறான். படிக்கட்டில் ஏறும்போது வெள்ளையரை போல் குதித்து குதித்து செல்கிறான். கையில் பேனா கிடைத்துவிட்டால் போதும், ஒரு பேப்பரை தேடி பிடித்து அதில் கிறுக்கிக் கொண்டே இருப்பான். பேனாவின் இயல்பு அது. பணமும் ஒரு பயங்கர தளைதான். பணம் வந்துவிட்டாலே மனிதன் மாறிவிடுகிறான். முன்னைய மனிதனாக இருப்பதில்லை. இங்கே ஒரு பிராமணன் வந்து போவதுண்டு. பார்ப்பதற்கு அவன் மிகவும் பணிவுள்ளவனாக இருந்தான். சில நாட்களுக்குப் பிறகு நாங்கள் கொன்னகருக்கு போய்க் கொண்டிருந்தோம். ஹிருதயனும் உடன் வந்தான். படகை விட்டு இறங்கியபோது அந்த பிராமணன் கங்கை கரையில் உட்கார்ந்திருந்தான். காற்று வாங்கிக் கொண்டிருந்தது போல் தோன்றியது. எங்களை கண்டதும், என்ன பூஜாரி, எப்படி இருக்கிறாய், சௌக்கியமா என்றான். அவனுடைய பேச்சின் தோரணையைக் கேட்டு நான் ஹிருதயனிடம், ஹிருதயா, இவனுக்கு பணம் கிடைத்திருக்கிறது, அதனால்தான் இப்படி பேசுகிறான் என்றேன். ஹிருதயன் சிரித்தான். ஒரு தவளையிடம் ₹1 இருந்தது. அதன் வளையில் அந்த பணம் இருந்தது. யானை ஒன்று அந்த வளையை தாண்டிச் சென்றது. அதைக் கண்ட தவளை மிகுந்த கோபத்தோடு வளையிலிருந்து வெளியே வந்து யானையை எட்டி உதைப்பதற்காக காலை தூக்கியது. உனக்கு இவ்வளவு துணிச்சலா, என்னை தாண்டிச் செல்கிறாயே என்று யானையை பார்த்து கூறியது. பணத்திற்கு இவ்வளவு அகங்காரம். ஞானம் ஏற்பட்டால் அகங்காரம் போகலாம். ஞானம் கிடைத்துவிட்டால் சமாதி நிலை உண்டாகிறது. சமாதி நிலையில் அகங்காரம் அழிகிறது. ஆனால் அத்தகைய ஞானத்தை அடைவது மிக கடினம். 7வது தளத்தை மனம் அடைந்தால் சமாதி ஏற்படுகிறது என்று வேதத்தில் உள்ளது. சமாதி நிலை ஏற்பட்டால் நான் உணர்வு போய்விடும். பொதுவாக மனம் எங்கே இருக்கும்? முதல் 3 தளங்களில்தான். அவை பிறப்புறுப்பு, குதம், தொப்புள். அப்போது மனம் வெறும் உலகியலில், அதாவது காமினி காஞ்சனத்தில்தான் பற்று கொண்டிருக்கும். மனம் இதயத்தில் இருக்கும்போது தெய்வீக ஜோதி தரிசனம் கிடைக்கிறது. ஜோதி தரிசனம் பெறுபவன் திகைப்புடன் இது என்ன, இது என்ன என்று கூறுகிறான். அடுத்த பூமி தொண்டை. மனம் அங்கே இருக்கும்போது ஒருவனுக்கு இறைவனைப் பற்றி மட்டுமே பேசவும் கேட்கவும் ஆசை எழுகிறது. மனம் புருவத்தின் நடுவே சென்றால் சச்சிதானந்த தரிசனம் கிடைக்கிறது. அந்த உருவத்தை தொடவும் கட்டிக்கொள்ளவும் ஆவல் எழுகிறது. ஆனால் முடிவதில்லை. லாந்தர் விளக்கின் சுடரை பார்க்க முடியுமே தவிர தொட முடிவதில்லை. தொட்டுவிடலாம் தொட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் தொட முடிவதில்லை. 7வது தளத்திற்கு மனம் செல்லும்போது நான் இருப்பதில்லை. சமாதி ஏற்படுகிறது. விஜயர் கேட்டார், அந்த நிலையை அடைந்த பிறகு, அதாவது பிரம்மஞானம் ஏற்பட்ட பிறகு மனிதன் என்ன காண்கிறான்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார்,
7வது தளத்தை மனம் அடைந்த பிறகு என்ன ஏற்படும் என்பதை வாயினால் சொல்ல முடியாது. கப்பல் ஒருமுறை கருப்புத் தண்ணீரை அடைந்துவிட்டால் திரும்பி வருவதில்லை. அதன் பிறகு கப்பலை பற்றிய செய்தி கிடைப்பதில்லை. கடலை பற்றிய செய்தியும் கப்பலிலிருந்து கிடைப்பதில்லை. உப்பு பொம்மை ஒன்று கடலின் ஆழத்தை அடக்க சென்றது. ஆனால் இறங்கியவுடனே கரைந்துவிட்டது. பிறகு கடலின் ஆழத்தை யார் வந்து சொல்வது? எது வந்து சொல்ல வேண்டுமோ அதுவே கரைந்து போய்விட்டது. 7வது தளத்தில் மனம் அழிகிறது, சமாதி நிலை வாய்க்கிறது. எத்தகைய அனுபவம் அங்கு ஏற்படுகிறது என்பதை சொற்களால் விளக்க முடியாது. எந்த நான் நம்மை உலகியலில் ஆழ்த்துகிறதோ, காமினி காஞ்சனத்தில் பற்றுக்கொள்ளச் செய்கிறதோ அந்த நான் தீயது. இந்த நான் இடையிலிருக்கும் காரணத்தால்தான் ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரின் மேல் ஒரு கம்பை வைத்தால் தண்ணீர் 2 பிரிவாக தோன்றுகிறது. உண்மையில் தண்ணீர் ஒன்றுதான். கம்பின் காரணமாக அது 2ஆக தெரிகிறது. நான் தான் இந்த கம்பு. கம்பை எடுத்துவிடு, ஒரே தண்ணீர்தான் இருக்கும். தீய நான் எது? எந்த நான்? என்னை உனக்கு தெரியாதா? என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, என்னை விட பெரியவன் யார் என்றெல்லாம் பேசச் செய்கிறதோ அந்த நான் தான் அது. திருடன் 10 ரூபாயை திருடிவிட்டால் அந்த தீய நான் முதலில் அவனிடமிருந்து பணத்தை பிடுங்கிக் கொள்ளும். பிறகு திருடனை நன்றாக அடிக்கும். அத்துடன் நிற்காது. அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு அவனை போலீசாரிடம் ஒப்படைத்து சிறைக்கு அனுப்பும். நான் யார் என்று இவனுக்கு தெரியாது, என்னுடைய 10 ரூபாயை எடுத்துவிட்டான், என்ன திமிர் என்று கூறும். இது தீய நான். விஜயர் கூறினார், நான் அழியாவிட்டால் வாழ்க்கையில் பற்று நீங்காது, சமாதி நிலையும் ஏற்படாது. அதனால் சமாதி நிலையை தருவதான ஞான நெறியை பின்பற்றுவதே நல்லது. பக்தி யோகத்தில் நான் என்பது அழியாது என்றால் ஞான யோகமே நல்லது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏதோ இரண்டொருவருக்கு சமாதி நிலை ஏற்பட்டு நான் போய்விடுகிறது என்பது உண்மைதான். ஆனாலும் அநேகமாக நான் மறைவதே இல்லை. 1000 முறை ஆராய்ச்சி செய்தாலும் எப்படியோ சுற்றி வளைத்து கொண்டு மீண்டும் வந்து நிற்கிறது அந்த நான். அரசமரத்தை இன்று மிட்டிவிடு, நாளை காலையில் மறுபடியும் துளிர்விட்டிருக்கும். ஆதலால் நான் என்பது அடியோடு போகாது என்றால் அந்த போக்கிரி பயல் சேவக நானாக இருந்து தொலையட்டும். இறைவா, நீ தலைவன், நான் தொண்டன் என்னும் இந்த எண்ணத்தில் இரு. நான் சேவகன், நான் பக்தன், இப்படிப்பட்ட நானில் குற்றமில்லை. இனிப்பை உட்கொண்டால் வயிற்றுக்கோளாறு உண்டாகிறது. ஆனால் கற்கண்டு அத்தகைய இனிப்பு இல்லை. ஞான யோகம் மிகக் கடினமானது. நான் உடம்பு என்னும் உணர்வு மறையாவிட்டால் ஞானம் ஏற்படாது. கலியுகத்தில் வாழ்விற்கு உணவே ஆதாரமாக உள்ளது. நான் உடம்பு என்ற உணர்வு மறைவதில்லை. ஆகவே கலியுகத்திற்கானது பக்தி யோகம். பக்தி நெறி எளியது. ஆழ்ந்த மன ஏக்கத்துடன் இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமையையும் பாடு, பிரார்த்தனை செய். இறைவனை அடைவாய், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தண்ணீரின் மேல் மூங்கிலை போடாமல் அதனால் வெறும் கோடு மட்டும் கிழிக்கிறோம். அப்போது தண்ணீர் 2 பட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த கோடு அதிக நேரம் நிலைப்பதில்லை. அதேபோல் நான் சேவகன், நான் பக்தன், நான் குழந்தை என்பவை நான் என்பதன் வெறும் நீர்க்கோடுகள் மட்டுமே. விஜயர் கேட்டார், சுவாமி, தீய நான் என்பதை விலக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சேவக நானில் குற்றமில்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை. நான் சேவகன், அதாவது நான் ஆண்டவனின் சேவகன், நான் அவருடைய பக்தன் என்ற அகங்காரத்தில் குற்றமில்லை. மாறாக இதனால் இறைகாட்சி கிடைக்கிறது. விஜயர் கூறினார், சரி, நான் சேவகன் என்று கருதுபவரின் காமம், கோபம் முதலியவை என்ன ஆகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர், அந்த உணர்வு சரியாக இருக்குமானால் காமம் கோபம் எல்லாம் வெறும் பெயரளவில்தான் இருக்கும். இறை காட்சிக்குப் பிறகு நான் சேவகன், நான் பக்தன் என்ற உணர்வு இருக்குமானால் அவனால் யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது. பரிசமணி தீண்டியதும் வாள் பொன்வாளாக மாறிவிடுகிறது. உருவத்தில் அது பழையது போலவே இருக்கிறது. ஆனால் அதனால் யாருக்கும் துன்பம் செய்ய முடியாது. தென்னை மட்டை உலர்ந்து விழுந்துவிட்டால் மரத்தில் வெறும் சுவடு மட்டுமே காணப்படும்.
அந்த இடத்தில் ஒரு காலத்தில் மட்டை இருந்தது என்பதை அறிய முடியும். அதுபோல் இறை அனுபூதி பெற்றவனிடம் பெயரளவில் மட்டுமே அகங்காரம் இருக்கும். காமம் கோபம் எல்லாம் பார்வையளவில் மட்டுமே இருக்கும். அவனுக்கு குழந்தையின் நிலை ஏற்பட்டுவிடும். குழந்தைக்கு சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற 3 குணங்களிலுமே பிடிப்பு இல்லை. ஒரு பொருளில் ஆசை வைக்க எவ்வளவு நேரம் பிடிக்கிறதோ அதே அளவு நேரத்தில் அந்த ஆசையை அது விட்டுவிடவும் செய்யும். 2 பைசா பொம்மையை கொடுத்து 5 ரூபாய் துணியை குழந்தையிடமிருந்து நீ சுலபமாக வாங்கிவிடலாம். ஆனால் முதலில், இல்லை, நான் கொடுக்க மாட்டேன், அப்பா எனக்கு வாங்கித் தந்தது என்று பிடிவாதமாக சொல்லும். குழந்தைக்கு எல்லோரும் சமம். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற உணர்வு அதற்கு இல்லை. அதற்கு ஜாதி வித்தியாசமும் இல்லை. தாயார் ஒருவனைக் காட்டி, இவன்தான் உன் அண்ணன் என்று சொன்னால், அவன் தீண்டத் தகாதவனாக இருந்தாலும் அவனுடன் ஒரே இலையில் சோறு சாப்பிடும். குழந்தையிடம் வெறுப்பில்லை, சுத்த அசுத்த உணர்ச்சியில்லை. வெளிக்குப் போய்விட்டு மண்ணிட்டு கை கழுவாமலே வந்து நிற்கும். சிலர் சமாதி நிலையை அடைந்த பிறகும் நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனையை வைத்துக் கொள்கின்றனர். நான் சேவகன், நீ எஜமான், நான் குழந்தை, நீ தாய், இத்தகைய அகங்காரத்தை வைத்துக் கொள்ளவே விரும்புகின்றனர். பக்தி நெறியில் சென்றால் பிரம்ம ஞானம் உண்டாகிறது. பகவான் எல்லாம் வல்லவர். அவர் விரும்பினால் பிரம்ம ஞானத்தையும் தர முடியும். பொதுவாக பக்தர்கள் பிரம்ம ஞானத்தை விரும்புவதில்லை. நான் சேவகன், நீ எஜமான், நான் குழந்தை, நீ தாய், இத்தகைய அகங்காரத்தை வைத்துக் கொள்ளவே விரும்புகின்றனர். விஜயர் கேட்டார், வேதாந்த ஆராய்ச்சி செய்பவர்களும் இறைவனைத்தானே அடைகிறார்கள்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், ஆராய்ச்சி நெறியின் வழியாகவும் அவரை அடைய முடியும். இதைத்தான் ஞான யோகம் என்கின்றனர். ஆராய்ச்சி நெறி மிக கடினமானது. மனத்தின் 7 தளங்களைப் பற்றி உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன். மனம் 7வது தளத்தை அடைந்தால் சமாதி ஏற்படுகிறது. இறைவன் உண்மை, உலகம் உண்மையற்றது. இந்த உணர்வு சரியாக ஏற்படும்போது மனம் ஒடுங்குகிறது, சமாதி நிலை வாய்க்கிறது. ஆனால் கலியுகத்தில் மனித வாழ்க்கைக்கு உணவே ஆதாரமாக உள்ளது. இறைவன் உண்மை, உலகம் உண்மையில்லை என்ற உணர்வு எப்படி வரும்? உடலுணர்வு மறையாமல் இந்த உணர்வு ஏற்படாது. நான் உடலல்ல, நான் மனமல்ல, 24 தத்துவங்களும் அல்ல. நான் சுகதுக்கங்களை கடந்தவன். எனக்காவது நோய், சோகம், மூப்பு, மரணம் போன்றவை வருவதாவது? இத்தகைய எண்ணங்கள் கலியுகத்தில் கடினம். எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் நான் உடல் என்னும் உணர்வு எங்கிருந்தோ வந்து நிற்கிறது. அரசமரத்தை இப்போது வெட்டினோம், வேரோடு வீழ்த்திவிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அடுத்த நாள் காலையில் பார்த்தால் அது புதிதாக துளிர்விட்டிருக்கும். உடலுணர்வு அழிவதில்லை. ஆகவே கலியுகத்தில் பக்தியோகம்தான் ஏற்றது, சுலபமானது. நான் சர்க்கரையாக இருக்க விரும்புவதில்லை, சர்க்கரையை ருசிக்கவே விரும்புகிறேன். நான் பிரம்மம் என்று சொல்ல எனக்கு ஒருபோதும் ஆசை எழுவதில்லை. நீ பகவான், நான் உனது சேவகன் என்று சொல்லவே விரும்புகிறேன். 5 மற்றும் 6ஆம் தளங்களுக்கு இடையே படகை போல் வந்து போய் விளையாடுவது நல்லது. 6ஆம் தளத்தை கடந்து 7ஆம் தளத்தில் அதிக நேரம் தங்கியிருப்பதை நான் விரும்புவதில்லை. இறைவனுடைய திருநாமத்தையும் திருப்புகழையும் பாடுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும். எஜமான் சேவகன் நிலை மிக நல்லது. அலை கங்கைக்குச் சொந்தம், அலைக்கு கங்கை சொந்தம் என்று யாரும் சொல்வதில்லை. நானே அவன் என்ற பாவனை நல்லதல்ல. நான் உடல் என்ற எண்ணம் இருக்கும்போது இப்படி நினைப்பது பெரிய தீமையைத் தரும். மேல் நோக்கி செல்ல முடியாது, படிப்படியாக வீழ்ச்சிதான் நேரும். இவர்கள் பிறரை ஏமாற்றுகின்றனர், தங்களையும் ஏமாற்றிக் கொள்கின்றனர். தங்கள் நிலையை அவர்களால் அறிய முடியவில்லை. ஆனால் ஏனோதானோ என்ற பக்தியினால் இறைவனை அடைய முடியாது. பிரேம பக்தி ஏற்படாவிட்டால் இறையனுபூதி கிடைக்காது. பிரேம பக்திக்கு மற்றொரு பெயர் ராகபக்தி. பிரேமையும் அனுராகமும் உண்டாகாமல் இறையனுபூதி இல்லை. அவரிடம் அன்பு ஏற்படாமல் அவரை அடைய முடியாது.
மற்றொரு வகையான பக்தி உள்ளது. அதற்கு வைதி பக்தி என்று பெயர். இவ்வளவு ஜபம் செய்ய வேண்டும், இவ்வளவு உபவாசம் இருக்க வேண்டும், தீர்த்த யாத்திரை செய்ய வேண்டும், இவ்வளவு உபச்சாரங்களுடன் பூஜை செய்ய வேண்டும், இவ்வளவு பலியிட வேண்டும். இது வைதி பக்தி. இவற்றை அதிகமாக தொடர்ந்து செய்யச் செய்ய படிப்படியாக ராகபக்தி உண்டாகிறது. ராகபக்தி உண்டாகாமல் இறையனுபூதி கிடைக்காது. அவரை நேசிக்க வேண்டும், இதயம் 100க்கு 100 அவரிடம் பதிய வேண்டும். அப்போது அவரை அடையலாம். ஆனால் ஏதோ சிலருக்கு ராகபக்தி தானாகவே உண்டாகிறது. இயல்பாகவே அவர்களிடம் அது உள்ளது. குழந்தை பருவத்திலிருந்தே உள்ளது. அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போதே பிரகலாதனைப் போல் கடவுளுக்காக ஏங்கி அழுவார்கள். காற்றிற்காக விசிறிக்கொள்வது போன்றது வைதி பக்தி. காற்று வேண்டுமானால் விசிறி வேண்டும். அதுபோல் கடவுளிடம் அன்பு ஏற்படுவதற்காக ஜபம், தவம், உபவாசம் முதலியவற்றை செய்வது. ஆனால் தென்றல் காற்று வீசத் தொடங்கினால் விசிறியை மக்கள் எரிந்து விடுகின்றனர். அதுபோல் இறைவனிடம் அனுராகமும் பிரேமையும் ஏற்படும்போது ஜபம் முதலிய செயல்கள் தாமாகவே விடுபடுகின்றன. ஹரி பிரேமையின் பித்து பிடித்துவிட்டால் யார்தான் வைதீக கர்மங்களை செய்வார்கள்? ஆனால் ஏனோதானோ என்ற பக்தியினால் இறைவனை அடைய முடியாது. பிரேம பக்தி ஏற்படாவிட்டால் இறையனுபூதி கிடைக்காது. பிரேம பக்திக்கு மற்றொரு பெயர் ராகபக்தி. பிரேமையும் அனுராகமும் உண்டாகாமல் இறையனுபூதி இல்லை. அவரிடம் அன்பு ஏற்படாமல் அவரை அடைய முடியாது. இறைவனிடம் அன்பு ஏற்படாத வரையுள்ள பக்தி பழுக்காத பக்தி. அவரிடம் அன்பு உண்டாகிவிட்டால் அது பழுத்த பக்தி. பழுக்காத பக்தி உடையவர்களால் இறைவனை பற்றிய உண்மைகளையும் உபதேசங்களையும் புரிந்து கொள்ள முடியாது. பழுத்த பக்தி ஏற்பட்டால் அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளலாம். கருப்பு திரவம் பூசப்பட்டுள்ள கண்ணாடியில்தான் போட்டோ பதியும். வெறும் கண்ணாடியில் ஆயிரக்கணக்கான உருவங்கள் விழுந்தாலும் ஒன்று கூட பதியாது. உருவங்கள் விலகியதும் கண்ணாடி முன்பு எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கும். இறைவனிடம் அன்பு உண்டாகாவிட்டால் உபதேசங்களை புரிந்து கொள்ள முடியாது. விஜயர் கேட்டார், சுவாமி, இறையனுபூதி பெறுவதற்கு, அவரது காட்சியை பெறுவதற்கு பக்தி ஏற்பட்டால் மட்டும் போதுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், பக்தி ஒன்று இருந்தாலே போதும், இறைவனை காண முடியும். ஆனால் பழுத்த பக்தி, அதாவது பிரேம பக்தி, ராகபக்தி வேண்டும். அந்த பக்தி உண்டானால் அவரிடம் அன்பு பிறக்கிறது. குழந்தைக்கு தாயிடமும், தாய்க்கு குழந்தையிடமும், மனைவிக்கு கணவனிடமும் உள்ள அத்தகைய அன்பு வேண்டும். இந்த அன்பு, இந்த ராகபக்தி உண்டாகும்போது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் முதலியவர்களிடம் மாயை காரணமாக எழுகின்ற கவர்ச்சி இருக்காது, தயை இருக்கும். உலகம் அந்நிய இடம் என்று தோன்றும். அது கர்மபூமி மட்டுமே என்ற உணர்வு ஏற்படும். வீடு கிராமத்தில் உள்ளது, பட்டணத்தில் வேலை என்றால் அங்கே ஒரு வாடகை வீடு தேவை. இறைவனிடம் அன்பு தோன்றினால் உலக வாழ்க்கையில் பற்று, உலகியல் அடியோடு மறைகிறது. உலகியலின் சாயல் இருந்தாலும் கூட இறைக்காட்சி கிடைக்காது. தீக்குச்சி ஈரமாகிவிட்டால் அதை 1000 முறை கிழித்தாலும் பற்றாது. குச்சிகள் வீணாவதுதான் மிச்சம். உலகியல் பற்று கொண்ட மனம் ஈரமான தீக்குச்சியைப் போன்றது. நான் எல்லாவற்றையும் கிருஷ்ணமயமாக காண்கிறேன் என்று ராதை சொன்னபோது தூழிகள், எங்கே, நாங்கள் காணவில்லையே, என்ன உளறுகிறாய் நீ என்றார்கள். அதற்கு ராதை, தோழிகளே, கண்ணில் அனுராகம் என்னும் மையைத் தீட்டிக்கொண்டு பாருங்கள், அப்போது அவனை காண முடியும் என்றாள். விஜயரை பார்த்து, உங்கள் பிரம்ம சமாஜத்தின் பாட்டே இருக்கிறதே, அனுராகமில்லாத யாக யஜ்ஞத்தால் அணுவேனும் உன்னை அறிய முடியுமா? இந்த அனுராகம், இந்த பிரேமை, இந்த பழுத்த பக்தி, இந்த அன்பு ஒரு முறை உண்டானால் உருவக்கடவுள், அருவக்கடவுள் இரண்டின் அனுபூதியும் கிடைக்கும். விஜயர், இறை காட்சி எவ்வாறு கிடைக்கும்? ஸ்ரீராமகிருஷ்ணர், மனத் தூய்மை உண்டாகாவிட்டால் கிடைக்காது.
காமினி காஞ்சனத்தால் மனம் மாசு படிந்துள்ளது, தூசி படிந்துள்ளது. ஊசியை சேறு மூடியிருக்கும்போது காந்தம் அதை கவராது. சேற்றை கழுவினால் காந்தம் இழுக்கும். அதேபோல் மனத்தின் அழுக்கை கண்ணீரால் கழுவலாம். இறைவா, இப்படிப்பட்ட செயலை இனி ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என்று பச்சாதாபத்துடன் முறையிட்டு அழுதால் மன அழுக்கை துடைத்து விடலாம். அப்போது இறைவனாகிய காந்தக்கல் மனமாகிய ஊசியை இழுத்துக்கொள்ளும். அப்போது சமாதி நிலை உண்டாகிறது, இறைக்காட்சி கிடைக்கிறது. ஆனால் 1000 முயற்சி செய்யுங்கள், இறைவனின் அருளில்லாமல் எதுவும் நடக்காது. அவருடைய அருளில்லாமல் அவரை காண முடியாது. அருள் என்பது சுலபமாக கிடைக்குமாயென்ன? அதற்கு அகங்காரத்தை அடியோடு விட வேண்டும். நான் கர்த்தா என்ற உணர்விருந்தால் இறைக்காட்சி கிடைக்காது. பண்டக அறைக்கு பொறுப்பாக ஒருவன் இருக்கும்போது வீட்டுத் தலைவனிடம், ஐயா, நீங்கள் வந்து பொருட்களை எடுத்துத் தாருங்கள் என்று கேட்டால், தலைவன், பண்டக அறையில்தான் ஒருவன் இருக்கிறானே, நான் வந்து என்ன செய்வது என்பான். தானே கர்த்தாவாக இருப்பவனுடைய இதயத்தில் இறைவன் எளிதில் வரமாட்டார். அருள் உண்டானாலே காட்சி கிடைக்கிறது. அவர் ஞான சூரியன். அவரது ஒரே ஒரு கிரணம்தான் இந்த உலகம் முழுவதற்கும் அறிவொளியை கொடுக்கிறது. அதனால்தான் நாம் ஒருவரையொருவர் அறிந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ விதமான கலைகளை தெரிந்து கொள்ள முடிகிறது. தமது ஒளியை அவரே தமது முகத்தின் மீது ஒருமுறை திருப்புவாரானால் அவரை காண முடியும். போலீஸ்காரன் இரவு வேளையில் கையில் லாந்தரை வைத்துக்கொண்டு சுற்றுகிறான். அவனுடைய முகத்தை யாரும் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அந்த விளக்கின் ஒளியால் அவன் மற்றவர்களின் முகத்தை பார்க்க முடிகிறது. மற்றவர்களும் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொள்ள முடிகிறது. யாராவது போலீஸ்காரனை பார்க்க விரும்பினால் அவனிடம் சென்று, ஐயா, தயவு செய்து விளக்கை உங்கள் முகத்தின் பக்கமாக ஒருமுறை திருப்புங்கள், உங்களை பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்க வேண்டும். பகவானே, ஞான ஒளியை கருணை கூர்ந்து உங்கள் மீது ஒருமுறை திருப்பு, நான் உன்னை பார்க்கிறேன் என்று பிரார்த்தனை செய். வீட்டில் விளக்கெரியாவிட்டால் அது தரித்திரத்தின் அடையாளம். ஆகவே இதய வீட்டில் ஞான விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அகத்தில் ஞான தீபம் ஏற்றி பிரம்மமயியின் முகத்தை பார். விஜயர் தாம் கொண்டு வந்திருந்த மருந்தை குருதேவரின் எதிரிலேயே உண்டார். அந்த மருந்து தண்ணீரோடு கலந்து சாப்பிட வேண்டியது. குருதேவர் அதற்காக தண்ணீர் கொண்டு வர செய்தார். காரணம் இல்லாமலே கருணையைப் பொழியும் கடல் குருதேவர். படகிலோ வண்டியிலோ வாடகை கொடுத்து வர இயலாதவர் விஜயர். எனவே குருதேவரே அடிக்கடி அவரை கூப்பிட்டனுப்புவார். இந்த முறை பலராமை அதற்காக அனுப்பி வைத்தார். பலராம் வாடகையை கொடுத்து விடுவார். தற்போது பலராமுடன் தான் விஜயர் வந்திருந்தார். மாலை வேளை வந்தது. விஜயரும் நவகுமாரும் விஜயருடைய மற்ற நண்பர்களும் பலராமின் படகில் ஏறிக்கொண்டனர். பலராம் பாக்பாஜார் துறையில் அவர்களை இறக்கிவிடுவார். மாவும் அந்த படகில் ஏறிக்கொண்டார். படகு பாக்பாஜாரில் அன்னபூர்ணா துறையை அடைந்தது. பலராம் பாக்பாஜாரில் தன் வீட்டருகே இறங்கினார். நிலவு உதித்துவிட்டது. குளிர்காலம். எனவே குளிர ஆரம்பித்தது. குருதேவரின் அமுதமொழிகளை சிந்தித்தவாறு, அவருடைய ஆனந்தமயமான வடிவத்தை இதயத்தில் இருத்தியவாறு விஜயர், பலராம், முதலியோர் வீடு திரும்பினார். திங்கள் ஜனவரி 1, 1883 காலை 8 மணி. தக்ஷிணேஸ்வர காளி கோயிலில் தமது அறையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். இரவு பகலாக ஹரிப்பிரேமையில் தேவியின் அன்பில் மூழ்கியிருந்தார் அவர். தரை மீது பாய் விரிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அதில்தான் அமர்ந்திருந்தார். குளிர்காலமாதலால் கம்பளிப் போர்வையை போர்த்திக் கொண்டிருந்தார். பிராணகிருஷ்ணரும் மேவும் அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்தனர். ராக்காலும் இருந்தார். ஹாஸ்ரா அறைக்கு வெளியே தென்கிழக்கு வராந்தாவில் உட்கார்ந்திருந்தார். குருதேவரின் அந்தரங்க பக்தர்களுள் பலரும் இப்போது மேவிற்கு அறிமுகமாகிவிட்டனர். ஏறக்குறைய 1 வருட காலமாக நரேந்திரர், ராக்கால், பவநாத், பலராம், பாபுராம்,
லாட்டு முதலியோர் அடிக்கடி வந்து போய்க் கொண்டிருந்தனர். மனமோகன், சுரேந்திரர், கேதார் முதலியோர் வரத் தொடங்கி 1 வருடத்திற்கும் அதிகமாகிவிட்டது. 5 மாதங்களுக்கு முன்பு குருதேவர் வித்யாசாகரின் வீட்டிற்குச் சென்றிருந்தார். 2 மாதங்களுக்கு முன்புதான் விஜயுர் முதலான பிரம்ம சமாஜ பக்தர்கள் கேசவர் முதலியோருடன் நீராவிக் கப்பலில் கல்கத்தா வரை சென்று வந்தனர். பிராணகிருஷ்ண முகோபாத்யாயர் கல்கத்தாவில் சியாம்புக்கூர் பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர் ஜனாயி கிராமத்தைச் சேர்ந்தவர். அரசாங்க பொருட்களை ஏலம் விடும் அதிகாரியாக உயர் பதவி வகித்து வந்தார். முதல் மனைவியின் மூலம் குழந்தைகள் பிறக்கவில்லை. எனவே அவளுடைய அனுமதியுடன் 2ஆம் திருமணம் செய்து கொண்டிருந்தார். ஓர் ஆண் குழந்தையும் பிறந்திருந்தது. பிராணகிருஷ்ணர் குருதேவரிடம் அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். பருத்த சரீரமுடையவராதலால் குருதேவர் சில வேளைகளில் அவரை குண்டு பிராமணர் என்று அழைப்பதுண்டு. அவர் மிகவும் நல்லவர். அவரது அழைப்பின் பேரில் ஏறக்குறைய 9 மாதங்களுக்கு முன்பு அவருடைய வீட்டிற்கு பக்தர்களுடன் சென்றிருந்தார் குருதேவர். பிராணகிருஷ்ணர் கறி, கூட்டு, இனிப்பு என்று நல்ல விருந்தளித்தார். தரையில் அமர்ந்திருந்தார் குருதேவர். பக்தர் ஒருவர் கூடை நிறைய ஜிலேபி கொண்டு வந்து அருகே வைத்தார். குருதேவர் ஒன்றை துண்டாக்கி சிறிது உட்கொண்டார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராணகிருஷ்ணர் முதலானவர்களை பார்த்து சிரித்தபடியே கூறினார், "பார்த்தாயா, நான் தேவியின் பெயரைச் சொல்கிறேன். அதனால்தான் இதெல்லாம் எனக்கு சாப்பிட கிடைக்கின்றன." ஆனால் அவள் பூசணிக்காயும் சுரைக்காயும் தருவதில்லை. அவள் தருவது அமுதப்பழம். அவள் தருவது ஞானம், அன்பு, விவேகம், வைராக்கியம். அப்போது 6-7 வயதுடைய ஒரு சிறுவன் வந்தான். ஸ்ரீராமகிருஷ்ணரும் சிறுவனின் மன இயல்புடையவர். எப்படி ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனை பார்த்ததும் தன்னிடமுள்ள தின்பண்டங்களை ஒளித்து வைத்துக் கொள்வானோ, அப்படியே அவரும் ஜிலேபி கூடையை ஒரு கையால் மூடி மறைத்தபடி ஒரு பக்கமாக மெல்லத் தள்ளினார். பிராணகிருஷ்ணர் இல்லறத்தார். இருந்தும் வேதாந்த ஆராய்ச்சி செய்வார். பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா, சோகம் என்றெல்லாம் சொல்வார். குருதேவர் அவரிடம், "கலியுகத்தில் மனித வாழ்க்கை உணவை ஆதாரமாகக் கொண்டிருக்கிறது. ஆகவே கலியுகத்திற்கு நாரதர் போதித்த பக்தி நெறியே சிறந்தது" என்பார். பாவனை மூலம் வசப்படும் பரமனை பாவனையின்றி அடைய முடியுமா? கையினால் ஜிலேபி கூடையை மூடியபடியே குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார். நீண்ட நேரம் சமாதி நிலையில் அப்படியே உட்கார்ந்திருந்தார். உடம்பு அசையவில்லை. கண்கள் நிலைக்குத்தியிருந்தன. மூச்சு விடுகிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. நீண்ட நேரம் கழித்து ஆழ்ந்த பெருமூச்சொன்று அவரிடம் எழுந்தது. புலன்களின் உலகிற்கு திரும்பினார் அவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிராணகிருஷ்ணரிடம் கூறினார், "தேவி உருவமற்றவள் மட்டுமல்ல, உருவமுடையவளும் கூட. அவளுடைய உருவத்தை பார்க்க முடியும். பாவனை, பக்தியின் மூலம் அவளது ஈடிணையற்ற உருவை பார்க்க முடியும். அவள் பல வடிவங்களில் காட்சியளிக்கிறாள். நேற்று நான் அவளை கண்டேன். தையல் எதுவும் இல்லாத காவி நிற சட்டை அணிந்திருந்தாள். என்னுடன் பேசவும் செய்தாள். மற்றொரு நாள் ஒரு முஸ்லீம் பெண்ணின் வடிவில் என்னிடம் வந்தாள். 6 அல்லது 7 வயதிருக்கும். நெற்றியில் பொட்டு வைத்திருந்தாள். ஆடை எதுவும் இல்லை. கிண்டல் செய்தபடியே என்னுடன் துள்ளிக் குதித்து ஓடி வந்தாள். ஹிருதயனின் வீட்டிலிருந்தபோது சைத்தன்யரின் காட்சி கிடைத்தது. அவர் கருப்புக்கரை வேட்டி அணிந்திருந்தார். இருந்தும் இல்லாதும் என்ற நிலைகளை கடந்தவர் இறைவன் என்று ஹலதாரி கூறுவார். இதை கேட்டதும் நான் தேவியிடம் சென்று, "அம்மா, ஹலதாரி இப்படி கூறுகிறாரே, அப்படியானால் உருவம் கிருவம் எல்லாம் உண்மையில்லையா?" என்று முறையிட்டேன். அப்போது தேவி ரதியின் தாய் வடிவில் என் முன் தோன்றி, "நீ பாவநிலையில் இரு" என்று கூறினாள். நான் ஹலதாரியிடம் இதை கூறவும் செய்தேன்.